வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். டெல்லியில் இன்று பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எல்லையில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்கு பார்லி நிலைக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டசபையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான அகல விலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்குவதாகவும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 20,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மேலும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கான திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். நிர்வாகத்தோட தூண்களாகவும் அரசின் கரங்களாகவும் விளங்குகிற நம் அரசு ஊழியர்கள் இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 4 விமானங்கள் என மொத்தம் 26 ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இந்தியா பிரான்ஸ் இடையே இன்று கையெழுத்தாகிறது. சட்டசபை உறுப்பினர்களின் கோரிக்கையை அடுத்து கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கலைஞர் பல்கலைக்கழகம் சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வேந்தராக கொண்டு கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைவதாகவும் கலைஞர் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் இருப்பார் என்றும் 17 கல்லூரிகள் கலைஞர் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் எனவும் சட்ட முன்வடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் வள்ளியூர் அருகே 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் நெல்லை கார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் சிறிய காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சட்டசபையில் அறிவித்துள்ளார். கேரள முதல்வர் அலுவலகம் மற்றும் பினராயி விஜயனின் வீட்டிற்கு மின்னஞ்சல் மூலமாக இன்று வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. கேரள முதல்வரின் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அது பிற்பகல் 2 மணிக்கு வெடிக்கும் என்றும் தகவல் வந்துள்ளது. இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டதில் அது புரளி என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் 5 வழக்குகள் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் கனிமங்கள் ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு பெர்மிட் நடைச்சீட்டு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் ரஸ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விதிகளை மீறி அனுமதி இல்லாமல் கனிமங்கள் எடுத்து சென்றால் வாகன உரிமையாளர், ஓட்டுநர் மற்றும் நிறுவன உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்வதோடு அபராதமும் விதிக்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். மதுரை மாவட்டம் அரியூர்பட்டியில் உள்ள சாத்தன் கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. நத்தம், மேலூர், அலங்காநல்லூர், சத்திரப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் நாட்டு வகை மீன்களான கட்லா, கெளுத்தி, ஐயிரை, விரால் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் பிடிக்கப்பட்டன. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழைய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் முருகன் என்பவரது வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவியதால் அங்கிருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் ரூபாய் 75,000 பணம், 4.5 சவரன் நகை, வெள்ளி, வீட்டு உபயோக பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த இந்திய மக்களுக்காக முன்னாள் ராணுவத்தினர் அலுவலகத்தில் உறுதிமொழி ஏற்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தலைவர் சாதத் ஹைதர் அலி, செயலாளர் தர்மலிங்கம், பொருளாளர் பூமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகல்காமில் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கு ராமநாதபுரம் மாவட்ட முன்னாள் இராணுவத்தினர் நல சங்கத்தின் சார்பாக மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செய்யப்பட்டது. தீவிரவாதிகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முன்னாள் இராணுவத்தினர்
துணை நிற்போம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குமரன் காலனியைச் சேர்ந்தவர் அம்மா செல்வம் சரவணன் தம்பதியினர். இவர்களின் இரண்டாவது பெண் குழந்தையான சபர்ணா ஸ்டீக்கு பிறவியிலிருந்து இடது காலில் முட்டிக்கு கீழ்ப்பகுதி வளைந்த நிலையில் உள்ளதால் வலியால் நாளுக்கு நாள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. போதிய வருமானமின்றி வறுமையில் வாழும் இக்குடும்பத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் போதிய உதவிகளை செய்து தர வேண்டும் என சிறுமியின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏதோ இடம் போயிட்டு வந்துட்டேன், என்னால் பார்க்க முடியலை. பாப்பாவுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், என்னால் எதுவும் செய்ய முடியலை. எங்கள் வீட்டுக்காரங்க டீ கடையில் தான் வேலை பார்க்குறாங்க. அரசாங்கம் எங்களை வேண்டி கேட்குறேன், எங்கள் பாப்பாவுக்கு உதவி செய்யணும். முதலமைச்சர் ஐயா வேண்டி கேட்குறேன், என் பாப்பா காலை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுங்க. என்னால் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், பார்த்துட்டு என்னால் எதுவும் செய்ய முடியலை. நான் தூக்கிட்டு எங்கெங்கே போகணுமோ போயிட்டு வந்துட்டேன். என்னால் பணம் என்கிட்ட இல்லை, என்னால் பார்க்க முடியலை. பாப்பாவில் நடக்க முடியலை சார். கால் வலிக்குதுன்னு சொல்லுது. என்னால் எந்த முயற்சியும் பண்ணி என்னால் எதுவும் செய்ய முடியலை. உங்களை வேண்டி கேட்குறேன் ஐயா, இங்கே ஐயா என் பாப்பாவை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுக்கணுயா. என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல ஐயா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என் பாப்பா காலை தான் வலிக்குதுங்கிறது. என்னால் கஷ்டமாக இருக்குது, பார்க்க முடியலை. கோவையில் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக காது கேளாத வாய் பேச இயலாதோர் சங்கம் சார்பாக கிரிக்கெட் லீக் போட்டி நடைபெற்றது. இதில் இளைஞர் அணியின் மூத்த அணி மற்றும் பெண்கள் தனிப்பிரிவு என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. இதில் இளையோருக்கான போட்டிகளில் உக்கடம் கிரிக்கெட் டவர்ஸ், மேட்டுப்பாளையம் கிரிக்கெட் தண்டர்ஸ், காந்திபுரம் கிரிக்கெட் கிரான்ஸ்கட் ரோடு ஆகிய அணிகள் முதல் 3 இடங்களை பிடித்தனர். மேலும் பெண்கள் பிரிவில் விமன் வாரியர்ஸ் முதல் இடத்தையும் விமன் விங்ஸ் கிரிக்கெட் அணி 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் வந்து எல்லாரும் யூத்து எங்க எல்லாரும் உமன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க பார்த்து இன்னைக்கு எல்லாரும் சேர்த்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எல்லா டீமும் சேர்ந்து குரூப்பாக வந்து தனித்தனியாக பண்ணியிருக்கிறோம். யூத் குரூப் தனியாக 6 டீம் இருக்கு, தனித்தனியாக 6 டீம் பண்ணிருக்காங்க. லெஜெண்ட் வந்து 3 டீம் விளையாண்டுருக்காங்க. உமன்ஸ் வந்து 2 டீம் வந்து ஸ்மால் யங்கர்ஸ் லெஜெண்ட் வந்து சேர்ந்துருவாங்க. எல்லாரும் விளையாண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. திருவண்ணாமலை துரிச்சாபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வரும் தலைமை ஆசிரியர் சரவணன் பணி நிறைவு பெறுவதையொட்டி மாவட்ட கல்வி அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் பணி நிறைவு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வட்டார கல்வி அலுவலர்கள் ஜோதி, தேன்மொழி, வட்டார வளமை மேற்பார்வையாளர் செல்வம் உட்பட ஆசிரியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியர் சரவணனுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி எடுத்து பிரம்மாண்ட பதாகையில் 3000 பேர் கையெழுத்திட்டனர். தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக 3000 மாணவ மாணவிகள் ஒரே இடத்தில் ஸ்டாண்ட் ஃபார் ஹியர் என்னும் வடிவில் மனித சங்கிலியாக 1 மணி நேரம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இவர்களது இந்த நிகழ்வு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் என்னும் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு வருகை தந்த அகில பாரத இந்து மகா சபை அமைப்பின் தலைவர் சக்கரபாணி மகாராஜ் கன்னியாகுமரிக்கு இந்து விழிப்புணர்வு பாத யாத்திரை நடத்தி வருகிறார். இவருக்கு அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் செந்தில் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். இதில் அந்த அமைப்பின் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை தெலுங்குபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிசங்கரனின் இளைய மகன் பிரித்திவி ஏற்கனவே 8 உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ள நிலையில் தற்போது 100வது ஆங்கில பழமொழிகளை 5 நிமிடத்திற்குள் கூறி நோபல் உலக சாதனை படைத்துள்ளார். இதில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் ஆங்கில பழமொழிகள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கிய 100 ஆங்கில பழமொழிகளை தேர்வு செய்து கூறியுள்ளார். நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் மற்றும் கலை பண்பாட்டுத் துறையின் தீர்ப்பாளர் சரவணன் மாணவன் பிரித்திவிற்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் பிரணவ், பிரித்திவோட அண்ணா பேசுகிறேன். ஸோ கடந்த ஒரு 7 இயர்ஸை பார்த்தீங்கன்னா நானும் பிரித்திவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் நிறைய பண்ணிகிட்ருக்கோம்.
நான் வந்து 5 ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பிருத்திவி வந்து 10 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து 11 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ். திருச்சியில் தனியார் குழு சார்பில் தேசிய அளவிலான முதலாவது நாய்கள் கண்காட்சி காஜாமலை பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 40 வகைகளை சார்ந்த 154 நாய்கள் கலந்து கொண்டன. நாய்களின் உடல்கள் கட்டமைப்பு, கட்டளைக்கு கீழ்ப்படிதல், நடை ஓட்டம், தோற்றம், நாய்களின் உடல் தகுதி, வயதுக்கேற்ப வளர்ச்சி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு ஒவ்வொரு இனங்களிலும் சிறந்த நாய்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. 49 வேரியன்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஷோ போயிட்டு இருக்கு. ஷோவில் வந்து 11 குரூப்பிங்ஸ் இருக்கு. 11 குரூப்பிங்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஆர் ஜட்ஜிங். த ஜட்ஜ் இஸ் கமிங் ஃப்ரம் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா. மிஸ்டர் சரத் சர்மா வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஷோவோட விட்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டாகோட ஒபீடியன்ஸு, ட்ரைனிங், தென் வந்து அந்த அவங்களோட நேச்சர் ஆஃப் டாக் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதை விட்னஸ் பண்ணுறதுக்கு இங்கே திருச்சி சிட்டி கார்பரேஷனோட சேர்ந்து ரேபிஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நாங்கள் டெல்டா கெனல் கிளப் மூலிமா வந்து கார்பரேஷன் சப்போர்ட்டோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திருவெற்றியூரில் உள்ள தனியார் பள்ளி அரங்கத்தில் மேற்கு பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி சிவராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆனலகன் போட்டி 22க்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது. இதில் 60 வயது முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் உள்ள கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. குடியாத்தம், கேவி குப்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு இட்டு கற்பூரம் ஏற்றியும் சூறை தேங்காய் உடைத்தும் வழிபட்டனர். பின்னர் அம்மன் கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காசா முனையில் இஸ்ரேல் இன்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. காசாவில் பிட் லஹியா, காசா சிட்டி, கான் யூனின்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 27 பேர் உயிரிழந்தனர். இதில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் அடக்கம் என தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 52,243 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 18வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் இன்று இரவு நடைபெற உள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான், குஜராத் அணிகள் மோத உள்ளன. முன்னாள் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி புள்ளி பட்டியலில் 9வது இடத்திலும், குஜராத் அணி 6 வெற்றி 2 தோல்வியுடன் 12 புள்ளிகள் பெற்று வலுவான நிலையில் காணப்படுகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.